அனைவருக்கும் வணக்கம். அறிவு பகிர்வு வலையொலி தங்களை அன்போடு வரவேற்கிறது. நிகழ்வு 20. இன்று நம்மோடு ஆய்வுரை நிகழ்த்திருப்பவர் ரா. லட்சுமணன், உதவி பேராசிரியர், தொன்போஸ்கோ கல்லூரி, தருமபுரி. ஆய்வு தலைப்பு ஔவையார் தனிப்பாடல்களில் உணவு. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை காண்பதற்கு அறிவு பகிர்வு வலையொலியினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, மறக்காமல் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் என்பதையும் சொல்லி, வரவேற்க தகுந்த ஆய்வுரையாக இருப்பின் தங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் என்பதையும் சொல்லி நிகழ்வுக்குள் செல்ல இருக்கிறோம். நிகழ்வு தொடங்கும். லட்சுமணன், தொடங்குங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த 20வது அறிவு பகிர்வு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த இனிய நிகழ்வில் கலந்துள்ள பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், கேட்க இருக்கின்ற வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஔவையார் தனிப்பாடல்களில் உணவு. இன்றைய சூழலில் நம் அனைவருக்கும் உணவு மிக மிக இன்றியமையாதது. உணவு என்பது மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. பண்டைய தமிழர்கள் புலாலையும் மதுவையுமே சிறந்த உணவாக உட்கொண்டிருந்தனர். உணவுக்கும் உயிர் கருணைக்கும் தொடர்பு இருந்ததாக தெரியவில்லை. மிக சிறந்த அறிஞர்களாக, புலவர்களாக போற்றப்பட்டவர்கள் எல்லாரும் மாமிசமும் மதுவும் உண்டே வாழ்ந்தனர் என்ற குறிப்புகள் உள்ளன. மாமிசமும் மதுவும் உண்பது உயிர் கருணைக்கு மாறானது அல்ல, ஒழுக்கத்திற்கு முரணானது அல்ல என்ற கொள்கை நிலவியிருந்த காலத்தில் கூட புலால் புசிக்காத தமிழ் மக்களும் இருந்தனர். இன்றைய சூழலில் அவரவர்கள் வாழும் இடத்தையும் அவரவர்களின் வசதிகளை பொறுத்தும் அவர்களின் உணவு முறை அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். கபிலரும் ஔவையாரும் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்ப்பனர்கள் மது மாமிசத்தை வெறுக்கவில்லை, அதை சிறந்த உணவாக உட்கொண்டிருந்தனர். இவ்வுண்மையை புலன் அழுக்கற்ற அந்தணாளன் என்று போற்றப்பட்ட கபிலருடைய வரலாறு சுட்டுகின்றது. சேரமான் செல்வக்கடுங்கோ வாலியாதன் என்பவனை கபிலர் சந்திக்கின்றார். அவன் கபிலர் கையை பிடித்து குலுக்குகிறார். கபிலர் கையை பூ போல மென்மையாக கபிலர் கை இருந்தது. இதற்கு காரணம் யாது என்று அவன் கேட்டான். அதற்கு கபிலர் கூறிய விடை, நீ போரிலே ஏனையை இழுத்து பிடிக்கிறாய், குதிரைகளை அடக்கி ஒடுக்குகிறாய், ஓட்டுகின்றாய், வில்லிலே அம்பு பூட்டு பகைவர் மேல் விடுகின்றாய், பரிசிலர்களுக்கு அணிகலன்களை வாரி வாரி வழங்குகின்றாய். இவைகளால் உன் கை காய்த்து போய் வன்மை அடைந்திருக்கின்றது. உன்னை பாடும் எனது கையோ ஊனும் கரியும் துவையலும் சோறும் அள்ளி உண்பதை தவிர வேறு தொழிலை அறியாது. ஆதலின் எனது கை மென்மையாக இருக்கின்றது என்று கூறுகிறார். இந்த செய்தியை புறநானூற்றின் 14வது பாடலில் அறிய முடிகிறது. கடுங்கண்ண கொள்களிற்றால் காப்புடைய எழுமுறுக்கி பொன்னியல் புனை தோட்டியால் முன்பு துறந்து சமம் தாங்கவும் பார்க்கடைத்த குண்டு அகழி நீர் அழுவ நிவப்பு குறித்து நிமிர்பிரிய மா தாங்கவும். இவ்வாறு அப்படி பாடல் தொடர்ந்து கொண்டே வருகிறது. ஆரணங்கு ஆகிய மார்பின் பொருணருக்கு இருநிலத்து அண்ணன் ஒன்மை செருமிகு சேயை நீர் பாடுனர் கையே. பாடலின் 36. இதில் இவ்வாறு இந்த பாடலில் கபிலருடைய அந்த தன்மைகள் பேசப்பட்டுள்ளன. கபிலரும் பாரியும் எவ்வாறு நண்பர்களாக இருந்து பாரி மாண்டபின் அந்த பரமுமலையை குறித்து கபிலர் புலம்புகிறார். மாட்டுவாய் திறப்பவும் மைவிடை வீழ்ப்பவும் அட்டான்று ஆனா கொழுந்துவை ஊன் சோறும் பெட்டாங்கு ஈயும் பெருவளம் பழுனி நட்டனை மன்னோ முன்னே என்று பாடுகின்றார். அதாவது கள்ளமைந்த பாண்டத்தின் வாயை திறந்து அதனை அழிப்பர் பலர். ஆட்டு கடாவை வெட்டி கறி சமைத்து நிறைந்த கொழுப்பும் துவையலும் ஊனும் சோறும் வேண்டிய அளவு கொடுப்பார்கள். இத்தகைய சிறந்த வளம் நிறைந்து விளங்கினை முன்பு, அப்பொழுதுதான் நானும் உன்னுடன் நட்பு செய்தேன் அப்படின்னு கபிலர் பாரிக்கிட்ட பாரிய பத்தி சொல்றார். இவ்வாறு கூறி வருந்துறார். இதனால் கபிலருடைய உணவானது மதுவும் மாமிசமும் உண்டு அவர் வாழ்ந்த காலகட்டத்துல ரொம்ப சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருந்திருக்கிறார் அப்படின்றத நம்மளால அறிய முடியுது. அதியமான் நெடுமானஞ்சு இறந்து போனான். அத்துயரம் தாங்க முடியாத ஔவையார் புலம்புகிறார். என்னன்னு புலம்புகிறார்?
சிறிய கல் பெரினே எமக்கீயும் மண்ணே, பெரிய கல் பெரினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே, சிறு சோற்றானும் நனிப்பழ களத்தன் மண்ணே, என்போடு தடிபடு வழியெல்லாம் எமக்கீயும் மண்ணே, அம்போடு வேள்நுழை வழியெல்லாம் தான் நிற்கும் மண்ணே என்று புலம்புகிறார். கொஞ்சம் கல் பெற்றால் அது முழுவதையும் எனக்கே கொடுத்து விடுவான், மிகுதியாக கிடைத்தால் யாம் பாட எமக்கும் கொடுத்து தானும் உண்பான், கொஞ்சம் சோறு இருந்தாலும் பலரோடு பகிர்ந்து உண்பான், மிகுந்த சோறு இருந்தால் மிக பலருடன் கூடி உண்பான், எலும்பும் சதையும் கலந்து விருந்துள்ள இடங்களை எல்லாம் எமக்கு அளிப்பான், அம்பும் வேலும் நுழைகின்ற போர்க்களங்களில் எல்லாம் தானே சென்று பகைவர்களை எதிர்த்து நிற்பான் அதிகமான நஞ்சி அப்படின்றார். இந்த பாடலை 235வது பாடல் புறநானூற்றுல ஔவையார் சொல்லியிருக்கிறார். புலாலும் மதுவும் உண்டு மகிழ்ந்தவர் ஔவையாரும் தான் என்பதை அறிய முடிகிறது. மேலே காட்டிய கபிலர் ஔவையார் பாடல்கள் தமிழர்கள் குறித்த உணவு முறைகளை சிறிதளவு வெளிப்படுத்துகின்றன என்ற ஒரு உண்மை இருக்கின்றன. தனிப்பாடல்களுக்கு வருவோம். தனிப்பாடல்கள் பாடிய புலவர்கள் பலர். நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் தனிப்பாடல்கள் பாடியவர்கள். நடை பற்றியும் மன்னர்களை பற்றியும் அங்கு தாங்கள் கண்ட நிகழ்வுகளை பற்றியும் பாடியுள்ளனர். மன்னர்களிடம் இருந்து பெறும் பரிசு பொருளுக்காக மட்டுமல்லாமல் உணவிற்காகவும் பாடியுள்ளனர். தனிப்பாடல்கள் பாடிய புலவர்களில் ஔவையாரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் பல இடங்களுக்கு சென்றுள்ளவர். அங்கு தான் உண்ட உணவுகளை பற்றியும் பரிசாக பெற்ற உணவுப் பொருள்களையும் எந்தெந்த இடங்களில் உணவை உண்ண வேண்டும் என்பதை பற்றியும் உணவிற்காக தான் பெற்ற துன்பங்களையும் தனிப்பாடல்களில் பதிவு செய்துள்ளார். உணவு குறித்த அவரது உணர்வுகளை தனிப்பாடல்களில், குறிப்பாக ஔவையார் தனிப்பாடல்களில் உணவு என்ற பொருண்மையில் நிகழ்த்த இக்கட்டுரையை நான் முன்வைக்கிறேன். சாவா மருந்தினும் விருந்தினரை நீக்கி தனித்து உண்ணாத தகைமையாளர்கள் தமிழர்கள் என்பதற்கேற்ப சாவாத பேற்றை தரும் மருந்தாக இருந்தாலும் அதனை கொடுத்து விருந்தினர்களை இன்முகத்துடன் வரவேற்பர் என்பது நாம் கண்ட உண்மை. ஔவையார் தனிப்பாடல்களில் வேலூர் பூதன் என்பவன் வீட்டில் உண்ட உணவுகளை குறிப்பிட்டு பாடியுள்ளார் ஔவையார். வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்திட்டான், இது எல்லாம் உலகும் பெறும் என்று பாடல் எண் 35 குறிப்பிட்டு சொல்லியுள்ளார். வரகரிசி சோறு, கத்திரிக்காய் துவட்டல், புளித்த மோர் என்று உணவின் வகைகளை வரிசைப்படுத்தியுள்ளார். ஔவையாரை பற்றி முன்பின் அறியாத பெண்கள் கூட தேவாமிர்தம் போன்ற உணவினை மகிழ்ச்சியுடன் விருந்திட்டனர் என்பதனை தன்னுடைய பாடலில் வெய்தாய் நறுவிதாய் வேண்டளவும் தின்பதாய் நெய்தாள் அனலாவி நிறம் பசந்த பொய்யா அடகென்று சொல்லி அமுதத்தை இட்டார் கடகம் செறிந்த கையார் என்று பாடல் எண் 12 குறிப்பிட்டுள்ளார். அதாவது விருந்து அளித்தல் என்பது சிறப்பு, அதில் சுட சுட விருந்தளித்தல் என்பது அதைவிட சிறப்பு. அங்கவை சங்கவை என்னும் 2 பெண்களும் மலைக்கு ஒதுங்க வந்த ஔவைக்கு மனநிறைவுடன் வெப்பமுடையதாய் நல்ல வாசனை உடையதாய் வேண்டிய அளவும் உண்டாலும் தீங்கு இழைக்காததாய் நெய்யுடன் கீரை கறி என்று கூறி தேவாமிர்தத்தையே உணவாயிட்டனர் என்று உணவின் சிறப்பையும் அவர்களின் விருந்தோம்பல் பண்பினையும் கூறியுள்ளார் ஔவையார். பாண்டியன் கல்யாணத்தில் விருந்துண்டதை ஔவையார் தன்னுடைய பாடல்களில் நகைச்சுவை ததும்ப வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாண உண்ட பெருக்கம் உரைக்க கீழ் அண்டி நெருக்குண்டேன் உண்ட பெருக்கம் உரைக்க கீழ் அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீள்பசியினாலே சுருக்குண்டேன் சோறுண்டிலேன் என்கிறார் பாடல் எண் 70. உணவிற்காக தான் பட்ட துன்பங்களை பெரியதென்று கருந்தாது பல வகையான உணவுகளை நான் உண்டேன் என்று துன்பத்திலும் இன்பமாய் கேட்போருக்கு ஒரு நகைச்சுவையை உண்டாக்கும் வகையில் கூறியுள்ளார் ஔவையார். மக்கள் சிலர் திருமணத்திற்கு சென்று உணவு சாப்பிடாததை எண்ணி வருத்தம் அடைவர். ஆனால் ஔவை அவ்வாறு இல்லாமல் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நகைச்சுவையாய் கூறியிருப்பது அவர்களின் பெருந்தன்மையை உணர்த்துகிறது. தாய்தான் குழந்தைகளுக்கு அறுசுவை உணவை வழங்க முடியும். அவள் இறந்த பிறகு அறுசுவை உணவு கிடைக்காது என்பதனை தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், ஆயவாள் உற்றார் உடன் போம், உடற்பிறப்பால் தோல் வழிபோம், பொட்டாளியோடு எவையும் போம் என்கிறார் பாடல் எண் 65. தந்தை, குழந்தை, உற்றார், உடன்பிறப்பு, மனைவி போன்ற உறவுகளின் மூலம் ஒவ்வொரு பண்புகளும் போகும். ஆனால் தாயின் மூலம் இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கைப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு ஆகிய சுவைகளாலான அறுசுவையே போகும், உணவே போகும். அவள் இறந்த பிறகு இத்தகைய உணவு கிடைக்காதே
என்று கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உணவுப் பொருளுக்காக மட்டும் அவர் பாடியது, உணவுப் பொருளுக்காய் புலவர்கள் பாடலை பாடுவது என்பது அரிது. இதில் அவ்வை வெறும் மலமாகி போகும் உணவிற்காய் பாடலை பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அவ்வை இன்னும் பேசப்பட்டு வருகிறார். சிலம்பி என்னும் தாசி 500 பொன் கொடுக்க கம்பர் பாடிய பாதி பாட்டை, அதாவது சோழ மன்னனை புகழ்ந்து பாடிய பாதி பாட்டை அவ்வை ஒரு சொம்பு கூழுக்காக பாடியது வியப்பிற்குரியது. பொதுவாக மகளிர் தனக்கு அழகை உண்டாக்கும் அணிகலன்கள், மலர், குங்குமம் இவைகளையே விரும்புவர். ஆனால் ஔவையார் இதற்கு விதிவிலக்கு என்பது அவர் பெற்ற பரிசு பொருள்களின் வாயிலாக அறிய முடிகிறது. இப்புவியில் பல உணவுப் பொருள்கள் இருக்கின்றன. இருப்பினும் மா, பலா, வாழை என்னும் முக்கணிகளில் ஒன்றான பலாவை பற்றி பாடுவது குறிப்பிடத்தக்கது. ஒரு குறவன் தன் 2 மனைவிகளுள் இளைய மனைவி மீது அதிக அன்புடையவன். இதனால் இளைய மனைவி பலா மரத்தை வெட்டி விடுகிறாள். பழியை மூத்த மனைவி மேல் சுமத்துகிறாள். இதனால் உணவுக்கு பாடும் ஔவையிடம் மூத்த மனைவி கேட்க, ஔவை கூளை பழா தலைக்க பாட குறமகளும் மூல உலக்கு திணைந்தால் சோழா கேள் உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் என்ற நூலம் என்கிறார் பாடல் எண் 16. இதில் ஔவையார் பலா தலைக்க செய்த உதவிக்கு மூத்த மனைவி 3 உலக்கும் ஓர் உலக்கும் சேர்ந்து 4 உலக்காய் ஒருபடி திணைந்தாள் என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து ஔவை உணவுப் பொருளுக்காய் மட்டும் பாடலை பாடுபவர் இல்லை, உணவை உண்டாக்கும் பொருளுக்காகவும் பாடக்கூடியவர் என்பதை அறிய முடிகிறது. சோழ மன்னனை காண வந்த ஔவையிடம் மூட்டையில் இருப்பது என்னவென்று மன்னன் கேட்க, பலா தலைக்க பாடிய பாடலுக்காய் குறமகள் தந்த திணை என்கிறாள். இவர் திணைக்கு பாடுபவரா என்ற இழிவான எண்ணம் கொள்கிறான் அவன். சுவையை உண்டாக்கும் வகையிலும் உணவை பறித்து அறியக்கூடிய வகையிலும் இருக்கும் சாதாரண உப்புக்கும் புளிக்கும் என் உள்ளம் பாடும் என்பதனை சோழா கேள் உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் என்ற நூலம் என்கிறார். அதாவது பொன் பொருளுக்காய் பாடலை பாடக்கூடியவர் மட்டுமல்லாது உப்புக்கும் புளிக்கும் கூட ஔவையார் பாடலை பாடக்கூடியவர் என்பது இதன் வாயிலாக அறிய முடிகிறது. இடமறிந்து உண்ணல். பிறர் உணவு இடுகிறார்கள் என்பதற்காக பகைவர் வீட்டிலும் வயிறு நிறைய உண்பவர் சிலர். மேலும் தங்களுடைய தன்மானத்தை தவிர்த்து மானம், நாணம் பிறர் ஏளனமாக சொல்லி நகைத்தாலும் அதை பொருட்படுத்தாது வயிறு முட்ட உணவு உண்பர். அவ்வாறு உணவு உண்ணக்கூடாது என்பதை ஔவையார் தனிப்பாடல்களில் பின்வருமாறு நாம் பார்க்க முடிகிறது. விருந்தினரை வாருங்கள், உண்ணுங்கள், உண்ணுங்கள் என்று மதித்து அழைக்காதவர் வீட்டில் உணவு கொள்ளாது இருத்தல் 1 கோடி பொன் பெறத்தக்கது என்பதனை ஔவையார் தன் பாடலில் உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும் என்கிறார். அதாவது எத்தகைய பெரிய திருவிழாவாக இருந்தாலும், நெருங்கிய இல்லில் இருப்பவராக இருந்தாலும், தங்களை மதியாதவர் வீட்டிலும் வரவேற்காதவர் வீட்டிலும் வரவேற்று உபசரிக்காதவர் வீட்டிலும் உணவு உண்ணக்கூடாது என்பதனை இவர் கூறியிருக்கும் பாடலில் பொருத்தமாக உணர முடிகிறது. கணவன் அழைத்து வரும் விருந்தினரை உபசரிப்பது மனைவியின் வேலை. ஆனால் ஔவை விருந்தாளியாக அழைத்து சென்ற ஒருவன் ஔவையை வெளிப்புறம் காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டுக்குள் சென்று தன் மனைவியை பக்கத்தில் அமர்ந்து, தன்னுடைய மனைவி பக்கத்தில் அவன் அமர்ந்து அவள் முகத்தை உருவி முத்தமிடுகிறான். அவள் தலையை பேன் பார்த்து விடுகிறான். இப்படியெல்லாம் அன்பை காட்டிவிட்டு விருந்து வந்திருக்கிறது என்கிறான். உடனே அவள் கொடைத்தன்மை இல்லாத தன் பிறவி குணத்தை காட்டலானாள். ஆட்பட்டதோடு கணவனை ஓட ஓட முரத்தால் அடித்தாள். இவ்வாறு மனைவியை கணவன் கெஞ்சியதையும் கொஞ்சியதையும் அதற்கு அவள் முரண்பட்டதையும் ஔவையார் இருந்து முகந்திருந்து ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்தி மிக ஆடினாள் பாடினாள் ஆடி பல முறத்தால் சாடினாள் ஓடோடத்தான் என்கிறார் பாடல் எண் 19. கணவன் மிகவும் அதிகமாய் வேண்டிக் கொள்ள அவன் அன்னமிட்ட போது ஔவை என்ன சொல்றாங்க, காண கண் கூசுதே கையெடுக்க நாணுதே மானொக்க வாய் திறக்க மாட்டாதே வீணுக்கென் எலும்பெல்லாம் பற்றி எரிகின்றது ஐயையோ என்கிறார். அன்பிலால் இட்ட அமுது என்கிறார். விருப்பமில்லாதவள் அளித்த உணவினை காண கண்கள் நாணுகின்றன. கை உணவை எடுப்பதற்கு கூசுகிறது. பெருமை நிறைந்த வாயானது அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்று விளக்குகிறார். வெளியில் எவ்வளவுதான் இன்முகத்துடன் பேசினாலும் கூட மனதில் இருக்கும் நஞ்சு எப்படியாவது வெளியே வந்துவிடும். மேலும் மனதில் தீய எண்ணங்கள் வைத்து எவ்வளவுதான் அறுசுவையுடன் விருந்தளித்தாலும் உண்பவர்களின் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை இதிலிருந்து அறிய முடிகிறது. இதன் மூலம் வரவேற்பவர்களின் வீட்டிலும் உபசரிப்பவர்களின் வீட்டிலும் தவிர பிறர் வீட்டில் நாணப்படாமல் செல்வது,
உணவு உண்பது சிறப்புடையது அன்று என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அன்பு இல்லாமல் இட்ட உணவு நஞ்சுக்கு ஒப்பாகும் என்று இதன் மூலம் அறிய முடிகிறது. இவ்வாறு ஔவையாருடைய தனிப்பாடல்களில் ஔவையார் எவ்வாறு உணவு பற்றி சில குறிப்புகளை தருகிறார், மன்னர் அவருடைய பாடல்களுக்கு எவ்வாறு பரிசுகளை வழங்குகிறார், கணவன் மனைவியை கெஞ்சி விருந்தினர்களுக்கு எவ்வாறு உணவு அளிக்க முற்படுகிறான், ஔவையினுடைய முகம் தெரியாதவர்கள் கூட ஔவைக்கு எவ்வாறு விருந்தளிக்கின்றனர், உபசரிப்பது பற்றி ஒவ்வொரு தமிழர்களும் அறியக்கூடிய, ஒவ்வொரு தமிழ் படித்த ஆய்வாளர்களும் அறியக்கூடிய வகையில் ஔவையாருடைய தனி பாடல்கள் அமைந்திருக்கின்றது என்று சொல்லி, மேலும் ஔவையார் பொன் பொருளுக்காய் மட்டுமல்லாது சாதாரண உணவுப் பொருள்களை உருவாக்கக்கூடிய சிறு சிறு பொருள்களுக்காக கூட, உப்புக்காக, புளிக்காக கூட பாடலை பாடக்கூடியவர் என்பது கட்டுரையின் ஊடாக அறிய முடிகிறது. ஔவையார் உணவிற்காக பல இடங்களுக்கு சென்று எவ்வளவுதான் துன்பம் பட்டாலும், ஒரு சொம்பு கூழுக்காக பாடினாலும் மதியாதவர்கள், வரவேற்று உபசரிக்காதவர்கள் வீட்டில் ஒருபோதும் அவர் உணவு உண்டது இல்லை. அவர் தன்மானமாய் இருந்தவர் என்பதை இவ்வுரையின் ஊடாக உணர்த்த முடிகிறது என்று சொல்லி, இவ்வளவு நேரம் எனக்கு இந்த அறிவு பகிர்வில் ஔவையார் குறித்த, அவருடைய தனிப்பாடல்களில் உணவு குறித்த சில அறிமுகங்களை, சில கருத்துக்களை பகிர்ந்தளிக்க இடம் கொடுத்த அறிவு பகிர்வு நண்பர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. லக்ஷ்மணன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வினா நேரம். கட்டுரை தொடர்பான ஐயங்கள் ஏதேனும் இருப்பின் கட்டுரையாளரிடம் வினா தொடுக்கலாம். லட்சுமணன் வணக்கம். அண்ணே வணக்கம், சொல்லுங்க. எனக்கு கேள்விகள் இல்லை, நான் 2 விதமான கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து வெறும் மலமாகி போகும் உணவு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அது அவ்வளவு பொருத்தமானதான் எனக்கு ஒரு ஐயம் இருக்கு. ஏன்னா உணவுங்கிறது அதுக்கு பெரிய அரசியல் பின்னணி இருக்குது. அது மட்டும் இல்லாம உணவுங்கிறது நீங்க அடிப்படை தேவைன்னு சொல்லிட்டு பின்னாடி வெறும் மலமாகி போகும் உணவுங்கிறது டோட்டல் முரண். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். 2வது வந்து நீங்க வந்து தகவல் திரட்டு அதை சொன்ன விதம் எல்லாமே ஆச்சரியம், அதாவது ரொம்ப ரசிக்கத்தக்கதா இருந்தது. ஆனா அதன் மீதான ஒரு கருத்துக்களை வைக்கும் போது அந்த கருத்துக்கள் பொதுவெளிக்கு ஏற்பட்டதாங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல அந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். திறனாய்வு என்பதே வந்து நீங்க ஒரு தகவல் திரட்டின் மீது அதன் மீதான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஒரு முன்முடிவை வைக்கக்கூடிய ஒரு கருத்தையாவது அங்க வைக்க வேண்டும் குறைந்தபட்சம். அது இல்லைங்கிறது ஒரு குறைவுடையதா எனக்கு தோணுது. மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி சிறப்பு. தகவல் திரட்டின் அடிப்படையில் சொல்லப்பட்ட விதத்தின் அடிப்படையில் சிறப்பு. நன்றி. நன்றி. இல்லண்ணே, இன்னும் ஆராயணும். அவருடைய பாடல்களை இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கணும். விருந்தினர்களுக்கு உணவளிப்பது, அவங்க எப்படியெல்லாம் பரிசில் பெறாங்க, அந்த விஷயத்தெல்லாம் இன்னும் பார்த்து நிறைய விவாதத்துக்கு மேலாய்வுக்கு உரியதுதான் இது. நான் சும்மா சாதாரணமா சரி நம்ம பேசுவோமே அப்படின்றதுக்காக பேசினேன். இன்னும் விரிவா பேசலாம், ஆய்வு பண்ணலாம். லக்ஷ்மணன், ஒரு கேள்வி வந்திருக்கு. அண்ணே சொல்லுங்க. உரை சிறப்பு. நீங்கள் கூறுவன எல்லாம் புலவர், மன்னர் என்ற முறையில் அமைந்துள்ளது. விளிம்பு நிலை மாற்று குறித்து கூற முடியுமா? அதான் அவங்க கூற முடியுனே. ஏன்னா விளிம்பு நிலை மக்கள் கூட, அதான் அவங்க முகம் தெரியாதவர்கள் கூட ஔவைக்கு பரிசளிக்கிறாங்கன்னா அவங்க விருந்தினர்கள், அதாவது அந்த விளிம்பு நிலை மக்கள் தான் அவங்க கூட இவங்க சேர்ந்துதான் வாழ்றாங்க. அவங்க கூட சேர்ந்து இவர்கள் உணவை உட்கொள்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியுது சில பாடல்கள்ல. ஹலோ, பேசுறது புரியுதானே? புரியுது. நன்றி. கேளுங்க கந்தசாமி, என்ன கேளுங்க. உணவு என்று பட்டினத்தாரும் குறிப்பிட்டுள்ளார். நன்றி. கேள்வி அனுப்பி காட்டுகிறேன். சரியா கேட்கலங்கண்ணா. கேட்கலையா? சரியா கேட்கல. இப்ப கேக்குது. பிற்கால பாடல்கள்ல
உணவு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு விளக்குறது அப்படின்றது குறிப்பிட்ட பொருள் சரி கேட்கலங்கண்ணே. அண்ணே சரியா கேட்கல. சரி இல்லையா ஆனா நீங்க பேசுறது கேட்கலண்ணா சரியா. அப்படியா? வேற ஏதாவது கேக்குதுங்களா? எனக்கு எப்படின்னு தெரியல, ஹெட்செட் எல்லாம் மாத்தி இருக்கேன். இப்போ நீங்க பேசுறது கேக்குதுங்க, இதே மாதிரி பேசுங்க. வந்து அதை வச்சு ஆராய்ச்சி பண்ண அப்படின்ற முக்கியமானது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ராஜா அததான் வந்து எதிர்பார்க்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன நீங்க பேசுறதுல இருந்து தோணுது அப்படின்னா, ஒரு இனக்குழு வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒன்றாக விருந்தோம்பல் இருந்திருக்கு. அதாவது வந்து தமிழர்களின் அடையாளங்களில் ஒன்றாக சொல்லப்படுது. அப்ப அந்த அடையாளம் என்பது வந்து இனக்குழு வாழ்வினுடைய அடையாளமா நமக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இனக்குழு வாழ்வினுடைய அடையாளத்தை வந்து இனக்குழு தலைவர்கள் வந்து அது வந்து மிக முக்கியமான வந்து அதாவது தங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை நிலைநிறுத்தக்கூடிய விஷயமா பாவிச்சிருக்கிறாங்க இனக்குழு மக்கள். அதுல வந்து அதிகாரம் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த எடுக்கல. ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு நிலவுடைமை அதிகாரம் வந்து உருவாகும் பொழுது அது தனிப்பட்ட வகையான அதிகார ஒரு செயல்படுத்தப்படத்தக்க ஒரு அறமாக அது வந்து நிலைப்படுத்தப்படுகிறது. அதாவது நிறுவனமயப்படுத்தப்படுகிறது. ஒரு இனக்குழுவினுடைய மக்கள் அறம் என்பது, அதாவது மக்களுக்குள்ளார ஒரு 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 அதாவது தலைவனுக்கும் மக்களுக்கும் அல்லது மக்களுக்கு இடையே நிகழ்கின்ற ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, விழுமியம் இருக்கு இல்லையா, அது வந்து நிலவுடைமை அதிகாரத்துக்குள்ளார வரும் பொழுது ஒரு அதிகார அமைப்பினுடைய கூறாக வந்து அது வந்து நிலைப்படுத்தப்படுகிறது. அந்த மாதிரி அதுவே வந்து பின்னாடி வந்து என்னவாகுதுன்னா, அரசனை வந்து மிக உயர்ந்தவனாகவும் பெறுபவர்களை வந்து தாழ்ந்தவர்களாகவும் காட்டுகின்ற ஒரு இடத்துக்கு போகுது. இந்த மாதிரி உணவு என்ற இந்த இதுவும் விருந்தோம்பல் என்ற இந்த இதுவும் வந்து அப்படி ஒரு மாற்றத்துக்கு உள்ளார வர்றத நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது இல்ல அப்படின்னாக்கா வந்து சமகாலத்துல இந்த உணவு சார்ந்த பழமொழிகள் என்ன இருக்கு, அல்லது சொலவடைகள் என்ன இருக்கு, அல்லது நாட்டுப்புற இலக்கியங்கள்ல இந்த மாதிரி விருந்தோம்பல் பத்தி என்ன இருக்கு, இந்த மாதிரி எதையாவது ஒப்பிட்டு நாம சொன்னோம்னா அது கொஞ்சம் வலுவான தரவுகளா மேலாய்வுக்கு வந்து நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடியதா கூட அமையலாம். ரொம்ப உள்ள ஆழமா கூட போகணும்னு அவசியம் இல்லை. வேற வேற தரப்புகள்ல இருக்கிறத ஒப்பிட்டு கூட நம்ம பார்க்கலாம்னு தோணுது ஐயா. சரிதான். நம்ம காலச்சுவடு பதிப்பகம் உணவே மருந்து, மருந்திய உணவு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொரு மாவட்டங்கள்ல நாஞ்சில் வட்டாரம், கொங்கு வட்டாரம், நடுநாட்டு வட்டாரம், இது மாதிரியான வட்டாரங்கள் சார்ந்த உணவு முறைகள் குறித்தான புத்தகங்கள் வந்து போட்டிருக்காங்க. நான் அதையும் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் ஔவையார் தான் பெரும்பாலும் வந்து உணவுக்காக கூழுக்காக பாடினவங்க அப்படின்றது இருக்குது அப்படின்றதுனால இப்படி எடுத்துக்கிட்டேன். இன்னும் வந்து நம்ம பார்ப்போம், நான் பார்க்கறேன் விரிவா பார்க்க. இன்னும் ஒரு செய்தி, நீங்க கட்டுரை தொடங்கும் பொழுது வந்து கல் உண்ணுதலும் கறி உண்ணுதலும் வந்து தவறென கருதப்படாத ஒரு சமூக வாழ்வு நம்முடையது அப்படின்ற மாதிரி அதை எடுத்தீங்க. அப்போ கல்லும் கரியும் வந்து எப்ப வந்து மதிப்பிழக்க செய்யப்பட்டன, அதற்குள்ளார உள்ள அரசியல் என்ன, அப்ப ஊடுருவல்கள் எது வந்து கொஞ்சம் அதாவது ஒரு இனக்குழுவுக்கே உரியது அப்படின்ற மாதிரியான இடங்களுக்குள்ளாரெல்லாம் நம்முடைய பார்வைகளை செலுத்தும் போது வந்து நமக்கு ஒரு வேற சில புதிய திறப்புகள் வந்து கிடைக்கலாம்னு தோணுது. அந்த ஒரு கோணத்துல கூட அந்த ஒரே ஒரு கோணத்துல கூட வந்து நாம கட்டுரை முழுக்கையும் போயிருக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் கபிலரை பத்தி சொல்லும் போதும் சங்ககால ஔவையாரை பத்தி சொல்லும் போது அது சார்ந்ததான விஷயங்களை நீங்க எடுக்கிறீங்க. பிற்கால ஔவையார் எது வரும்போது அது வந்து உப்புக்கும் புளிக்கும் பாடுதல். அப்ப ராஜா கேட்ட மாதிரி மலமாகி போகின்ற உணவு வந்து கேவலமானதும் இல்ல, உப்பும் புளியும் வந்து கேவலமானதும் இல்ல. எல்லாருமே வந்து இறைவனை பத்தி பாடணும் அப்படின்னு சொல்லும் போது, அரசனை பத்தி பாடணும்னு சொல்லும் போது உப்பையும் புளியையும் பத்தி தனிப்பாடல் என்ன பண்றாங்க, ஒரு கலக குரலை வந்து அவங்க வந்துட்டே இருக்கிறாங்க.
எல்லாத்தையும் மண்ணுக்கு இழுத்துட்டு வர்றது. எல்லாம் வந்து பெருசு 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 விண்ணுக்குன்னு போகும்போது விண்ணளவு உயர்ந்த மலையளவு உயர்ந்தன்னு சொல்லும்போது மண்ணுக்குள்ளார வாங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு குரல் வந்து நம்ம தனிப்பாடல்கள்ல இருக்குது. அந்த ஔவையாருடைய பிற்கால ஔவையாருடைய பாடல்களையும் அது இருக்குது. அத வந்து உங்களுடைய உணவு என்ற ஒரு பர்ஸ்பெக்ஷன்ல இருந்து அத வந்து நாம கொண்டுட்டு வர முடியும்னு தோணுது. நன்றிங்க. நன்றிங்க. லக்ஷ்மணன், இன்னொரு ஒரு கேள்வி வந்திருக்கு. சொல்லுங்க. உளுந்து களி, ஊன், துவை, அடிசில், பால் சோறு திணைகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதே போல அந்த மலமாகி போகும் உணவு என்று பட்டினத்தார் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு ஒரு செய்தி. ஆமாண்ணே, அது கொடுத்துருப்பாங்கண்ணே. நான் அது பார்க்கலங்கண்ணே, பட்டினத்தார் பாடல் பார்க்கல. நான் பார்த்துருந்தேன்னா அவன் சொல்லியிருப்பான். இருந்தாலும் இல்லை, அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் கொஞ்சம் இதுதான். இப்போ வந்து இந்த வரகரிசி சோறு, அப்புறம் மோர், இதெல்லாம் வந்து ஒரு பாடல்ல வந்து ஔவையார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது நானா சொல்லலைங்கண்ணே, அது ஔவையார் சொன்னதுனால எல்லாமே சேர்த்து வந்து ஒரு பாடலா கொடுத்ததுனால நான் வேறுபடுத்தி எப்படி சொல்றதுன்னு தெரியல. வணக்கம் தோழர், சிவராஜ் பேசுறேன். வணக்கம் தோழர், சொல்லுங்க. ரொம்ப உரை வந்து ரொம்ப ரசிக்க தகுந்ததா, ரொம்ப விரும்பி கேட்கிற மாதிரி ஒரு அமைப்புல இருந்தது. நண்பர்கள் மாதிரி ஒரு ஆய்வு ரீதியிலான ஒரு வேற ஒரு தளத்துல பார்க்க வேண்டிய இந்த பாடல்கள்ல உணவு சார்ந்து இருக்குங்கிறது நம்ம ஏத்துக்க வேண்டியது இருக்கு. அதே நேரத்துல இந்த உரை குறித்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து ஒரு பிளாஷ் அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்தி, எப்படி ஒரு பகைவரோட ஒரு விஷயங்கள்ல கூட நாம வந்து ஒரு நாசுக்கா ஒரு பண்பாட்டை வந்து கருதணும், அதை வந்து அப்படிங்கிறது அந்த ஔவையாருடைய அந்த உணவு அந்த பாடல்கள் அதை நீங்க சொன்ன விதம் ரொம்ப இருந்தது. ஒரு முதல் தரவு அடிப்படையில ஒரு முக்கியமான ஒரு உரையாகவும் இது இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு வார்த்தையை நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாடல் தனிப்பாடல்னு சொல்லும் போது ஒரு கேள்வி என்னன்னா, இந்த சொல்ற மாதிரி ஔவையாருடைய காலங்கள்லாம் ரொம்ப ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா? அப்போ மாதிரி இப்போ பல தளங்கள்ல இந்த ஔவையாருடைய தனிப்பாடல்கள் சேகரிக்கப்படும் போது இதனுடைய அந்த பாடல் விழுமியங்களும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. யார் யார் சூழ்நிலையில பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா தமிழர் பண்பாடுன்ற அடிப்படையில ஒரு ஔவையாரோடைய இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி தோழர். நன்றி தோழர். உண்மைதான். வேற ஏதேனும் கேள்விகள் இருப்பின் கேட்கலாம். ஐயா கேள்விகள் ஏதாவது இருக்காங்க? எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த நம்ம சங்க புலவர்களை பத்தி குறிப்பிடும்போது கபிலர் முதலான சில புலவர்களை வந்து அந்தணர்னு குறிப்பிட்ட ஒரு மரபு இருக்கு. இது வந்து நம்ம அந்தணர்ங்கிற பொது பொருண்மையில பிராமணர் குறிக்கிற அந்த சொல்லாடல்ல தான் அந்த அந்தணர் என்ற பொருள் குறிக்கப்படுதா, இல்ல வந்து இது வந்து ஒரு சான்றோன் அப்படின்ற பொருளை குறிக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் எனக்கு சரியா தெரியல. தெரிஞ்சவங்களும் பேசலாம், இல்ல அவன் நிறைய வாசிக்க தொடங்கலாம். பார்ப்பனமாக்களும் பெண்டீரும் பிணையுடையீரும் அப்படின்னு தான் சங்க காலத்துல சொல்லுது. அந்த அந்தனர் அப்படின்றது பார்ப்பனர்கள் அப்படின்றதான் வந்து சொல்ற மாதிரி வந்து நினைக்கும் தோணுது அந்த பாடல்ல. அப்படிதான் தோணுது தோழர். சரிங்க. வேற ஏதாவது விளக்கம்னா ஐயா ஏதாவது பேசலாம். இல்ல, பார்ப்பனர் அப்படிங்கிறதும் அந்தனர் அப்படிங்கிறதும் சிவராஜ் சொல்றது போல சான்றோன் அப்படிங்கிற அந்த இதுல தான் பேசப்படுதா நான் யூகிக்கிறேன். ஏன்னா பார்ப்பனர் அப்படின்னு சொல்றது இந்த கணியன் பார்ப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதாவது நேரம் பாக்குறது, சகுனம் பாக்குறது, இந்த அடிப்படையில தான் அங்க பார்ப்பனர் அப்படிங்கிற அந்த சொல் அங்க வருதுன்னு பாக்குறோம்.
ஆனா அவர்களும் வந்து மாமிசம் சாப்பிட்டாங்க அப்படின்ற அந்த குறிப்புகள்லாம் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல அனைத்து மக்களுமே வந்து மாமிசம் எல்லாமே சாப்பிட்டாங்க அப்படின்ற குறிப்புகள் வந்து இருக்கு. நானு இப்ப சொன்ன மாரி இந்த உணவு வகைகள் சாப்பிடக்கூடிய விதங்கள் இப்போ அண்ணன் கன்சாமி அண்ணன் சொல்ற மாரி இந்த புலால் இதெல்லாம் மாமிசம் இதெல்லாம் சாப்பிடாத காலகட்டம் அப்படின்னா இந்த பௌத்தர்கள் சமணர்களுடைய காலகட்டம். அவங்க காலகட்டத்துல தான் வந்து இந்த இறைச்சிலாம் சாப்பிடக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, மாமிசம் இது மது அருந்தக்கூடாது அப்படின்ற அந்த நடைமுறைகள்லாம் வந்தது. ஆனா அதையும் தாண்டி வந்து மக்கள் வந்து அவர்களுடைய அந்த பண்புகள்ல உணவு சாப்பிடக்கூடிய அந்த பண்புகளை வந்து விடலை, எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய மக்களாக வந்து இருந்தார்கள், ஒரு குழுவினர்களாக வந்து இருந்தார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து சங்க காலத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் சரி நம்ம இதை மட்டும் வந்து எடுத்து பேசுவோம் அப்படின்றதுனால, ஒரு குறிப்பிட்டதை மட்டும் பேசுவோம் அப்படின்றதுனால தான் பேசினேன். நிறைய பேசியிருந்தா நிறைய பக்கங்கள் வந்து வந்திருக்கும், நிறைய பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் வந்து நிறைய மீளாய்வு பண்ண வேண்டியது இருக்கு. இது மட்டும் வந்து முடிந்த முடிவல்ல, இன்னும் வந்து தொடரும் இந்த ஆய்வு. லக்ஷ்மணன், எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்கண்ணே. நீங்க தனிப்பாடல்கள் சொன்னீங்க. நான் பெரும்பாலும் எடுத்துக்காட்டுறது எல்லாமே சங்க பாடல்கள் இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அத அப்ப நம்ம வந்து தனிப்பாடல்களுக்கும் சங்க பாடல்கள் இருக்கின்ற உணவுக்குமான வேறுபாடை பார்த்தாவே என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு ஊகிக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த வழியை பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த முதல்ல தொடங்கின அந்த உரைக்கும் நீங்க கொண்டு போன விதத்துக்கும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க வந்து அதுக்குள்ள போகல, அத கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. இப்போ வந்து நான் அது சங்க இலக்கியத்தை வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ வந்து கபிலரும் ஔவையாரும் வந்து எப்படி வந்து அவங்க பாரிக்கிட்ட மற்ற மன்னர்கள் கிட்ட அதியமான் கிட்ட எப்படி வந்து அதியமானும் பாரியும் வந்து எப்படி வந்து கபிலருக்கும் ஔவைக்கும் வந்து எப்படி உணவளித்தார்கள், உணவு முறையில அவங்க எப்படி வந்து அரசர்களாக இருந்து புலவர்களுக்கு வந்து உணவளித்தாங்க, அந்த வகையில ஔவையார் வந்து எப்படி எந்த இடத்துல வந்து இருந்தாங்க அப்படின்றதுனாலதான் அந்த புறநானூறு பாட்டு ஒரு 2-3 பாட்டை வந்து சொல்ல வேண்டியது ஆயிடுச்சுங்கண்ணே. நான் வெறுமனே தனிப்பாடல்கள் மட்டும் வந்து சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் அதை வந்து நம்ம தொட்டி காட்டுட்டு புலவர்கள் வந்து இப்படிலாம் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, அரசர்கள் கிட்ட வாங்கி உணவுகளை வந்து இறைச்சி இதெல்லாம் புலால் மது எல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இந்த தனிப்பாடல்களின் மூலமாக ஔவையார் உணவை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்தனே. நீங்க சொல்ற மாதிரி அது கண்டிப்பாலும் சங்க இலக்கியத்தையும் தனிப்பாடலையும் ஒப்பித்து பெரிய ஆய்வே வந்து நம்ம வந்து பண்ணலாம். நிறைய வந்து அதில் என்ன விஷயம் இதெல்லாம் என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பெருசா செய்யலாங்க. அந்த வகையில தளம் நிறைய இருக்குது, அதற்கான இடங்கள் வந்து அதிகமா இருக்கு. கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய செய்தி தானே. ரொம்ப நன்றி, நீ பார்க்கலாம். நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன், கேள்விகள் இல்லாத பட்சத்துல. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். எனக்கு அதிகமா இதை பற்றி தெரியல. அவங்க கட்டுரை சிறப்பா இருந்தது. நன்றிங்க, நன்றிங்க. தமிழ் பண்பாட்டுல உணவு அப்படிங்கிறது, அந்த உணவு பற்றிய ஒரு பண்பாடு அப்படிங்கிறதும், உணவு பற்றிய எண்ணம் அப்படிங்கிறதும், உணவு பற்றிய கருத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவா வந்து தமிழ்ல வந்து இருந்திருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த ஔவையார் பல ஔவையார் சொல்றாங்க, காலகட்டங்கள்லாம் இருக்குது. பட் சங்க இலக்கியம் அல்லது தமிழ் இலக்கியங்கள் முழுக்கவே வந்து அதாவது இனக்குழு வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு வேளாண் உணவு முறைக்கு அல்லது உற்பத்தி முறைக்கு மாறிய அல்லது வேளாண் உற்பத்தி மிக வலுவாக காலூன்றி ஒரு உணவு உற்பத்தி மிகையாக இருந்த ஒரு காலகட்டம் கூட. சில நேரங்கள்ல அங்கங்க வறட்சி மற்ற இதுகள்ல வந்து உணவு தட்டுப்பாடு இருந்திருக்கு அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த இனக்குழு வாழ்க்கை முறையில ஒவ்வொரு இனக்குழுவும் அல்லது ஒவ்வொரு பிரிவினரும் வெவ்வேறு வகையில உற்பத்தி சார்ந்த தொழில் முறைகளோடு எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. அதுல குறிப்பாக உணவு உற்பத்தியில வந்து சில பிரிவினர்கள் இருந்திருக்காங்க, மற்றவங்க வெவ்வேறு வகையான பொருட்கள், பயன்படும் பொருட்கள் அல்லது வெவ்வேறு உற்பத்தி முறைகள்ல தொழில்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு பண்டமாற்று முறையில ஏதோ வகையில வந்து அந்த உணவு ஒட்டுமொத்தமாக பரிமாறி கொள்ளப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. இதுல எனக்கு என்னன்னா, அந்த புலவர்கள், ஔவையார் உட்பட புலவர்கள் எல்லாருமே புலவர்கள் பிளஸ் வந்து இந்த விரலியர், பாடினி, இது தொடர்பான கலை நிகழ்த்தினர் தொடர்பாக இவர்கள் யாருமே வந்து உற்பத்தியோடு, பொருள் உற்பத்தியோட அல்லது உணவு உற்பத்தியோடு தொடர்பு இல்லாதவர்கள்
அல்லது உற்பத்தி ஈடுபடாதவர்கள், தொடர்பு இல்லை அப்படிங்கிறத விட ஈடுபடாத ஒரு ஒரு பிரிவினர்களும் அங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப இந்த உணவை வந்து ரெண்டாவது வந்து உணவை வந்து எங்க ஒரு இடத்துல இன்னொருத்தருக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறத விட எங்கெங்க மக்கள் வந்து கூடுகிறார்களோ அல்லது வெவ்வேறு இடங்களுக்கு மக்கள் வந்து தங்களுடைய உறவுகளை அல்லது நட்பை பரிமாறிக்கொள்கிறார், அங்கெல்லாம் உணவு வந்து ஒரு பெரிய தடையாகவோ அல்லது உணவை அது எனக்கானது அப்படிங்கிற ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு எண்ணமோ இந்த சமூகத்துல இல்லை அப்படிங்கறத நல்லாவே எடுத்துக்காட்டுது. உற்பத்தியோடும் வேறு எந்த ஒரு உற்பத்தியோடும் உற்பத்தியில் ஈடுபடாத சமூகத்தார இந்த ஒரு சிலரை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப இவர்களுக்கு எங்க போனாலும் இவர்கள் வந்து இந்த பிரிவினர் வந்து இவர்கள் வந்து தமிழகத்துல குறிப்பிடப்படக்கூடிய அந்த 4 திணைகளுக்குள் அல்லது 5 திணைகளுக்கும் ஊடாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டு இருப்பவர்களாகவே இருக்கிறாங்க. தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு இருப்பவர்களாகவே இருக்கிறார்கள். ஒவ்வொரு திணையிலும் இருக்கக்கூடிய பண்பாடு பற்றியும், அங்க இருக்கக்கூடிய வழக்குகள் பற்றியும், அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் பற்றி, அங்கே இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய மாற்றங்கள் பற்றியும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று தொடர்ந்து அந்த தமிழ் நிலம் முழுக்கவே வெவ்வேறு இனக்குழுக்கள் இருக்க வெவ்வேறு விதமாக பிரிந்துபடாமல் இருப்பதற்காக அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒரு பண்பாட்டு பரப்பு அப்படிங்கிறத விட ஒரு ஒரு வகையான ஒரு கூட்டு பண்பாட்டு பரப்புக்குள் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வேலையை இவர்கள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு உணவு அப்படிங்கிறது வந்து எங்க போனாலும் உங்களுக்கு உணவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுதான், பாடி பறிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த வகையில வந்து இவர்கள் ஏன் உணவு உற்பத்தியிலே அல்லது வேற எந்த ஒரு உற்பத்தியிலும் ஈடுபடவில்லை அப்படிங்கிறதும், இவர்களுக்கு மட்டுமே உணவு வந்து இலவசமாக விலையில்லாமல் தானம் அப்படிங்கிற சொல்ல அங்க இல்ல, இலவசம் அப்படிங்கிறதும் இல்ல, கொடைன்னு கூட நம்ம சொல்ல முடியல. ஆனா அவங்களை வந்து உபசரிச்சிருக்காங்க, அவங்களை வந்து உணவளிச்சிருக்காங்க, அவங்களை பாதுகாத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லா சமூகங்களும் எல்லா இனக்குழுக்களும் சேர்ந்தே இதை செய்திருக்காங்க அப்படிங்கிறது. இது ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்குது. ஏன் இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு குறிப்பிட்ட அல்லது ஒரு சில பிரிவினர்கள் மட்டும் இந்த உற்பத்தியோடும் உழவு தொழிலோடும் தொடர்பு இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. இப்படிதான் இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு கேள்வியா இருக்குது. சரிதாங்க, அது சந்தேகமா தாங்க இருக்கு. இப்போ அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல வந்து அப்படி இருந்திருக்கலாங்க. கூட இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் சமூகம்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா இன்னைக்கே கூட நம்ம ஊருக்குள்ள ஒரு சில பிரிவினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நம்ம ஊருக்கு கெஸ்ட் மாதிரி வருவாங்க, ஏதாவது ஆடல் கலைகள் ஏதாவது பண்ணுவாங்க. அந்த ஊர்ல 1 வாரம் 10 நாள் அல்லது 1 மாசம் அப்படி தங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்குள்ள ஒவ்வொரு வீடா சாப்பாடு வாங்கிக்குவாங்க, அல்லது அவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா காசு வாங்கிக்குவாங்க. இப்படி இருக்கு அந்த காலத்து அந்த இனக்குழு வாழ்க்கை முறையில இவர்கள் நான் இப்ப குறிப்பிட்ட இந்த ஒரு உணவு உற்பத்தியோடு தொடர்பில்லாத ஆனால் கலை, இசை, நடனம், நாட்டியம், அறிவு இதோடு தொடர்புடைய இந்த குழுக்கள் மட்டும்தான் இந்த தொடர்பு இல்லாம உற்பத்தியோட அல்லது வேற ஏதோட தொடர்பு இல்லாம இதை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர்கள் அந்த 5 திணைகளுக்குள் ஊடாக எல்லா பரப்புகளையும் ஊடாடி நின்று ஒரு பெரிய ஒரு சமூக ஒரு பண்பாட்டை அல்லது ஒரு ஒருமையான அல்லது இதை வந்து அவங்க நிலைநிறுத்தி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து அதனாலதான் இந்த ஒரு மாதிரியான உணவு பற்றிய ஒரு ஒட்டுமொத்தமான உணவை எல்லாருக்கும் உணவளிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை அல்லது இதை ஒரு பொது பண்பு அல்லது ஒரு பண்பாட்டு கூறாக இது வந்து தொடர்ந்து நிலைநிறுத்திருக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறதான். அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து அந்த குழுக்களுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இசை மீட்டிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு நாற்கருவியா அல்லது என்ன இந்த கம்பி ஒரு இது மாதிரி வச்சுட்டு வருவாங்க, புல்லாங்குழல் ஊதிட்டு வருவாங்க, அல்லது ஏதாவது தாள கருவிகளோடு வருவாங்க. பெரும்பாலும் அறுவடை காலங்களில் வருவது வழக்கமா இருக்கும். வெவ்வேறு இடங்கள்ல கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த பண்பனுடைய அல்லது அந்த இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இது வந்து இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க பல்வேறு இனக்குழுக்கள்கிட்ட பல்வேறு சமூகங்கள்கிட்ட இது தொடர்ந்து இருக்குது.
அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இது நாடோடி பண்பாடு அப்படின்னு கூட சில விளையாட்டு சொல்றாங்க. மானுட வீரர்கள் இதை பற்றி நிறைய எல்லாம் எழுதியிருக்காங்க, வந்திருக்காங்க. சரிதாங்க. அவங்க பெரும்பாலும் நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டவர்களா தாங்க இருந்திருக்கிறாங்க. நாடோடி தன்மைங்கிறது அவங்க விரும்பி ஏற்றுக்கொண்டதா அல்லது அது அவர்களுக்கானதா? அதுதான் என்னோட இது கேள்வியே. அதான் அவங்க அப்பா அவங்களுடைய தனித்தன்மையாக என்ன இருந்தது, அது அந்த தனித்தன்மைக்கான அடிப்படை என்ன, அது ஏன் அவர்களுக்கு மட்டுமே அது கொடுக்கப்பட்டது, அப்படி அப்ப அவங்க யாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் ஒட்டுமொத்தமான ஒரு குழுவாக வைத்துக்கலாமா, அல்லது சும்மா நம்ம வந்து இதை வந்து அவர்கள் விளிம்பு நிலை மக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 லேபிள் பண்ணி இதை தள்ளி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஐயங்கள் வருது. சரிதாங்க, சரி, பார்க்கலாங்க, அது பார்க்கலாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுதான். சரி. ஐயா நன்றிங்க. முடிச்சுக்கலாமாங்க? ரைட்டு. நன்றி லக்ஷ்மணன். நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்திருந்த ஆய்வாளர்களுக்கும் அறிவு பகிர்வு உறுப்பினர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை காண்பதற்கு அறிவு பகிர்வு வலையொலியினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, மறக்காமல் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் என்பதோடு, வரவேற்க தகுந்த ஆய்வுரையாக இருப்பின் நண்பர்களுக்கும் பகிருங்கள் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.